சின்னத்திற்கு வாக்களியுங்கள், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றியதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கியம் என்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர். நன்றி, வணக்கம். இப்போ இங்கே அண்ணன் பேசுனார்ல இனம் மொழி மக்கள் அப்படின்னு. அந்த இனம் மொழி மக்கள் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு காட்சி தான். தன்னோட இனத்துக்காக போராடுகிற ஒருத்தனுக்கு அவன் கஷ்டத்தில் இருக்கும்போதும் சரி, அவன் துயரத்தில் இருக்கும்போதும் சரி, அவனுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு உதவியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இனத்தோட பண்பாடு. கல்யாண வீட்டுக்கு போவோம், நிறையா விசேஷ வீட்டுங்களுக்கு போவோம். நம்மளால் இயன்றது ஒரு கவரில் வச்சு நம்ம அன்பளிப்பாக பொண்ணாவோ பொருளாவோ கொடுப்போம் இல்லையா? அதுதான் பண்பாடு. அதே பண்பாடு தான் ஒரு அரசியல் தலைவனுக்கு நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. இதைத்தான் திரள் நிதி அப்படின்னு சொல்லி பிற கட்சிக்காரங்கள் நம்மளைய கிண்டல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்களையும் பெரிய கம்பெனி முதலாளிகளையும் மிரட்டி பணத்தை வாங்கி அதை சூட்கேஸில் நிறச்சி ஒரு கட்சி தலைவருக்கு அவருடைய மேடையில் இவங்க கொடுத்த மாதிரி கொடுத்த கட்சி நிதி அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படி தலையில் இருக்குது. இதுக்கு பேர் திரள் நிதி அப்படிங்கிறாங்க. ஸோ எது எப்படியோ நம்ம இனமும் நம்ம மொழியும் நம்ம வளமும் நம்மளுடைய இயற்கை வளங்களும் காக்கணும்னா நம்ம இந்த மாதிரி மனுஷன் பின்னாடி தான் நிற்கணும். எப்போதும் நாம் தமிழராய்